தமிழகத்திற்கு மோடி பலமுறை வந்தாலும் பிஜேபிக்கு வீழ்ச்சிதான் என கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசியுள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுக வேட்பாளர் ஆ மணியை ஆதரித்து அரூரில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஏன் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு காரணம் தமிழகத்தில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, சிறு குறு விவசாயிகள் நசுக்கப்படுகிறார்கள், அத்தனைக்கும் காரணம் மோடி அரசால் கொண்டுவரப்பட்ட கொள்கையின் விளைவு என்றார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு நிதியை மட்டும் கொடுக்க மாட்டார். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதியை கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். குற்றாலத்தை உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான கிருஷ்ணசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான கிருஷ்ணசாமி பல்வேறு இடங்களில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே தென் தமிழகத்தில் பிரதான சுற்றுலா தலமான குற்றாலம் அருவியினை நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அதிமுக மாவட்ட கழக செயலாளர், கூட்டணி கட்சி தொண்டர்கள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஆனால் குற்றாலம் இருக்கும் நிலையை பார்க்கும் போது கவலைக்கிடமாக உள்ளது. இதுவரை இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் முறையாக செலவிடப்படாமல் ஆண்கள் பெண்கள் உடை மாற்றுவதற்கு கூட சரியான இடங்கள் இல்லாத நிலை நிலவி வருகிறது. எனவே தான் வெற்றி பெறும் பட்சத்தில் நிச்சயமாக குற்றாலத்தை உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என உறுதியளித்துள்ளார். வரும் காலத்தில் தண்ணீர் பிரச்சனையை மறைக்க போதை பிரச்சனையை கொண்டு வருவார்கள் என பாலக்கோட்டில் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமகவைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மல்லுப்பட்டியில் செல்வ விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த காலத்தில் பாமக மதுவை ஒழிக்க போராடியது. ஆனால் தற்போது தண்ணீர் பிரச்சனை பெரிதாகிவிட்டது. ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வருகிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் இப்போதுள்ள இந்த தண்ணீர் பிரச்சனையை மறைக்க கூட வரும் காலத்தில் போதை பிரச்சனையை கொண்டு வந்து விடுவார்கள் என்று ஆவேசத்துடன் பேசியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.